ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்திவீச்சு உங்களை வரவேற்கின்றது. தமிழ் திரைத்துறையில் இயக்குனர் இமயம் என வர்ணிக்கப்படும் பாரதராஜா இன்று அதிகாலை காலமானதை அடுத்து படப்பிடிப்பு கூடங்களுக்குள் முடங்கி கிடந்த தமிழ் திரைத்துறை படப்பிடிப்பு கலையை கிராமத்து மண்வாசனைக்குரிய வெளிப்புற படப்பிடிப்பு கலைக்கு மாற்றிய அவரது பெருமை மீண்டும் நினைவூட்டப்படுகின்றது. கடந்த சில நாட்களாகவே சென்னை நீராங்கரையில் உள்ள தனது இல்லத்தில் தீவிர மருத்துவ கண்காணிப்பில் இருந்த இயக்குனர் இமயம் பாரதராஜாவுக்கு தேவையான சிகிச்சைகள் வழங்கப்பட்டிருந்த போதிலும் இன்று அதிகாலை அவர் சிகிச்சைகள் பலனளிக்காமல் மரணத்தை தழுவிக்கொண்டார். இந்த மரணத்தை அடுத்து அவரது இல்லத்திற்கு நேரடியாக சென்ற தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவரது உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அதன் பின்னர் பாரதராஜாவின் குடும்பத்தை சந்தித்து தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொண்டார். 1977 16 வயதினிலே என்ற முக்கியமான அடையாளத்துக்குரிய திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமாகி தமிழ் திரைத்துறையின் போக்கையே மாற்றியமைத்து கிழக்கே போகும் ரயில், சிவப்பு ரோஜாக்கள், அலைகள் ஒய்வதில்லை, முதல் மரியாதை, வேதம் புதிது, கருத்தம்மா போன்ற பல படங்களை வழங்கிய இயக்குனர் இமயம் தனது படைப்புகளில் கரகரப்பு குரலில் பயன்படுத்திய எண்ணினிய தமிழ் மக்களை என்ற தனித்துவமான குரல் இனிமேல் நேரடியாக உயிர்ப்பாக ஒலிக்காது என்பது ஒரு கவலைக்குரிய விடயம். இந்திய அரசின் உயரிய விருதான பத்மஸ்ரீ உட்பட்ட 6 தேசிய விருதுகளை பெற்ற இயக்குனர் இமயம் பாரதராஜா மறைந்துள்ளதால் தமிழக திரைத்துறை தற்போது அவருக்கு ஒரு பெருமை மிகுந்த இறுதி பிரியாவிடையை வழங்க தயாராகியுள்ளது. இந்த நிலையில் அப்படியே பாக்கு நீரிணைக்கு இக்கரையில் உள்ள இலங்கை தீவின் பக்கம் திரும்பிக் கொண்டார். ஸ்ரீலங்கா அரசியல் களத்தில் ராஜபக்ஷ அரசியல் மையத்தால் ஒரு வலிந்த பேசுபொருளை உருவாக்கி ஒரு போராட்ட உணர்வை உருவாக்க தலைப்படும் ஸ்ரீலங்கா அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலையின் விடயம்தான் இன்றும் முக்கியமாக இருந்தது. சுரேஷ் சாலையின் மருத்துவ கதைகள் தொடர்பான விடயத்தில் ஒரு முடிவை எடுக்கக்கூடிய நீதிமன்ற அமர்வின் நாள் இன்று. இந்த பதிவை நீங்கள் பார்க்கும்போது சுரேஷ் சாலையை ஒரு சிறப்பு மருத்துவ குழு சோதனை செய்ய வேண்டுமா இல்லையா என்ற விடயத்தில் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கக்கூடும். அதனை நீங்கள் உடனடி செய்திகளின் வாயிலாகவும் தெரிந்திருக்கக்கூடும். நீதிமன்றம் இவ்வாறு ஒரு உத்தரவை பிறப்பித்தால் தன்னை மையப்படுத்தி இடம்பெறக்கூடிய மருத்துவ சோதனைகள் தன்னை ஒரு சுகதேகியாக காட்டிவிடக்கூடாது என்பதை ஊகித்துதான் சுரேஷ் சாலையும் தற்போது உண்ணாநிலை போராட்டம் என்ற ஒரு அரங்க காட்சியை நகர்த்தி வருகின்றார். இதனால் அவருக்கு தற்போது உப்பு கரைசல் எனப்படும் இந்த சிலை நேற்றப்பட்டு வருகின்றது. இதனால் அவரது உடல்நிலையில் ஒரு தீவிரப்படுத்தல் தொடர்பான பேசுநிலை இருக்கத்தான் செய்கின்றது. கடந்த வெள்ளி இரவு முதல் தனது உண்ணாநிலை போராட்டத்தை ஆரம்பித்த சுரேஷாலா தற்போது மருத்துவமனை சிகிச்சையிலும் அந்த போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றார். இன்றைய நீதிமன்ற உத்தரவின் பின்னர் அதன் பின்னர் வரக்கூடிய மருத்துவ அறிக்கை சுரேஷ் சாலைக்கு சாதகமான ஒரு கேம் சேஞ்சராக வந்தால் அது எதிர்வரும் நாட்களில் அவருக்கு பிணை விடுதலையை வழங்கக்கூடிய வகையில் சில உருமாற்றங்களை பெறக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போது சுரேஷ் சாலை தடுத்து வைக்கப்பட்டுள்ள PTA எனப்படும் பயங்கரவாத தடை சட்டத்திலிருந்தும் அவர் தற்காலிகமாக ஒரு விடுதலையை பெறக்கூடும். நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி தன் மீதான மருத்துவ சோதனைகள் இடம்பெறும் வேளை தான் ஒரு நோஞ்சானாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் உடல் பலவீனம் கொண்ட ஒருவராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் இந்த உண்ணாநிலை போராட்டத்தை சட்டவாளர்களின் அறிவுரையின்படி நடத்துவதாகவும் கூறப்படுகின்றது. ஆனால் அனுர அரசாங்கத்தின் நிலைப்பாட்டின்படி சுரேஷ் சாலை ஒன்றும் தனித்துவமாக கவனிக்கப்படவில்லை. இல்லென்றால் தனித்துவமாக அவர் ஒடுக்குமுறைக்கோ அல்லது தீவிரமான சட்ட நடவடிக்கைகளுக்கோ இலக்காக்கப்படவில்லை. மாறாக ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக அவருக்கு இருந்த சதி பங்கு குறித்த அதிர்ச்சியூட்டும் குற்றச்சாட்டுக்கள் வெளிவந்ததால் அது தொடர்பான விசாரணைகளுக்காக அரசாங்கத்தின் தலையீடுகள் எதுவுமின்றி
சுயாதீனமான காவல்துறையின் நகர்வுகள் மூலம் சட்டப்படிதான் அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறிக்கொள்கிறது, அதாவது அன்று அரசாங்கம் கூறிக்கொள்கிறது. ஆனால் ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சிகளோ, குறிப்பாக ராஜபக்சக்களின் மடியில் உள்ள கடும்போக்கு அரசியல் சக்திகளோ இந்த விடயத்தை அனுர அரசாங்கத்தின் அரசியல் உள்நோக்கம் கொண்ட நகர்வாக சித்தரித்து கொழும்பு தொடருந்து நிலையம் ஒன்றில் சத்தியாகிரக போராட்டம் என்ற அடையாளத்தில் ஒரு தீவிரமான எதிர்ப்பை செய்து வருகின்றன. குறிப்பாக ராஜபக்சக்களின் டெர்மினேட்டர் கோட்டாபாய ராஜபக்சவுக்கு கடந்த வாரம் வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்ட பின்னர் தான் இந்த போராட்டங்கள் தீவிரமடைவது அவதானிக்கப்படுகின்றது. இந்த போராட்டத்தில், அதாவது இந்த சுரேஷ் சாலை ஆதரவு போராட்டத்தில் உதயகம்பன்பில, அதேபோல திலித் ஜெயவீராவின் கட்சி, சமாஜ் ராயத்து பரமபுருஷ எனப்படும் அமைப்பு, பிமல் வீரவத்சவின் தேசிய சுதந்திர முன்னணி, ஐக்கிய தேசிய கூட்டணி, ஜெயதரணி லங்கா எனப்படும் கடும்போக்கு அமைப்பு ஒன்று மற்றும் ராஜபக்சகளின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உட்பட்ட பல கட்சிகளும் கடும்போக்கு பௌத்தமிக்கு முகங்களும் இந்த எதிர்ப்பு அரங்கில், அதாவது சுரேசாலை ஆதரவு அரங்கில் உள்ளன. தமிழ் டயஸ்போரா எனப்படும் புலம்பெயர் தமிழ் மக்களின் நலன்களுக்காகவே சுரேசாலே இவ்வாறாக ஒடுக்கப்படுகின்றார், அவர் அரசியல் ரீதியில் பழிவாங்கப்படுகின்றார் என்ற ஒரு குற்றச்சாட்டை ராஜபக்சக்கள் முன்வைக்கின்றார்கள். குறிப்பாக நாமல் ராஜபக்ச இதனை முன்னகர்த்த தலைப்படுகின்றார். ஆனால் ராஜபக்ச முகங்கள் கூறுவது போல சுரேசாலே இப்போது தமிழ் மக்களின் அரசியல் உரிமை போராட்ட விடயம் சார்ந்து கைது செய்யப்படவில்லை. மாறாக இலங்கையை 2019 உலுக்கிய ஈஸ்டர் தாக்குதல் சதிகளில் அவருக்கு இருக்கும் பங்கு குறித்த அதிர்ச்சியூட்டும் குற்றச்சாட்டுகளின் பின்னணியில் தான் அவர் இப்போது விசாரணை செய்யப்பட்டு வருகின்றார். ஈஸ்டர் சதிகளின் பின்னணியில் இருந்த முக்கியமான செயற்பாட்டு சக்தியே சுரேசாலே தான் என தமிழ் மக்கள் கூறவில்லை. மாறாக ஸ்ரீலங்காவின் புலனாய்வு பிரிவு தான் அதனை கூறுகின்றது. ஈஸ்டர் தாக்குதலுக்கு முன்னர் சாலையின் உளவாளிகள், இல்லையென்றால் அவரது தரப்பு இன்ஃபோமர்கள் பயன்படுத்தப்பட்டு தாக்குதலை நடத்திய சஹ்ரான் ஹாசிமின் குழுவுக்கான தகவல்கள் சேகரிக்கப்பட்டது என தமிழர்கள் கூறிக்கொள்ளவில்லை, இல்லையென்றால் குற்றஞ்சாட்டிக் கொள்ளவில்லை. மாறாக ஸ்ரீலங்கா சேடியினர் தான் அவ்வாறு சாலை மீது குற்றச்சாட்டுகளை தொடுக்கின்றார்கள். ஈஸ்டர் தாக்குதல்களுடன் தொடர்புடைய முக்கிய நபர் என சொல்லப்படும் புலஸ்தினி ராஜேந்திரன் ஆகிய சாரா ஜாஸ்மினின் மரணத்தை உறுதி செய்வதற்காக டிஎன்ஏ எனப்படும் மரபணு குறியீடுகளின் முடிவுகளை மாற்றுவதற்கு சுரேசாலே அழுத்தம் கொடுத்த விடயத்தை தமிழ் மக்கள் ஒரு குற்றமாக முன்வைக்கவில்லை. மாறாக அரச புலனாய்வு தரப்பு தான் அவ்வாறான குற்றச்சாட்டை தொடுக்கின்றது. அதேபோல ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான சாட்சிகளை சுரேசாலை அச்சுறுத்தி கொண்டார். சாலையின் தரப்பில் உள்ள ஒரு புலனாய்வு அதிகாரி ஒரு சாட்சியின் வீட்டில் ஆயுதங்களை மறைத்து வைத்து அவரை ஆயுத குற்றச்சாட்டில் கைதாக வழிவகுத்தார், அவரது வீட்டு விலங்குகளுக்கு விஷம் வைத்தார் என்ற விடயத்தையும் தமிழ் மக்கள் குற்றச்சாட்டாக சொல்லவில்லை. அதனையும் ஸ்ரீலங்கா புலனாய்வு தரப்பு தான் சொல்லிக் கொள்கின்றது. ஆகையால் சாலே இப்போது தமிழ் மக்களுக்காகத்தான் துன்புறுத்தப்படுகின்றார், இல்லையென்றால் மனிதாபிமானமற்ற ரீதியில் நடத்தப்படுகின்றார் என்பது ராஜபக்சக்களின் ஒரு வதந்தியான குற்றச்சாட்டு என்பது தெளிவான ஒரு விடயம். இதனால் தான் அவர் இப்போது சாகும் வரை உண்ணாநில போராட்டம் என்ற ஒரு அரங்க காட்சியை நடத்தி கொண்டாலும் இவ்வாறான பல சதி குற்றச்சாட்டுகள் அவரை துரத்தத்தான் செய்கின்றன. இவ்வாறான நிலை சுரேசாலை விடயத்தில் இதுவரை பெரிதும் அலட்டிக் கொள்ளாத அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா இந்தியாவின் வரலாற்றில் மிக நீண்ட காலம் தொடர்ச்சியாக பதவி வைத்த பிரதமர் என்ற சாதனை பதிவை இன்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பதிவு செய்யும் நிலையில் ஏனைய நாடுகளின் தலைவர்கள் இந்திய பிரதமருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் முன்னரே அனுரவின் வாழ்த்து செய்தி டெல்லிக்கு பறந்துவிட்டது. அனுரவின் இந்த வாழ்த்து செய்தியில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் தலைவர் என்ற வகையில் மோடியின் தலைமை மீது மக்கள், அதாவது இந்திய மக்கள் மீண்டும் மீண்டும் வைத்துள்ள நம்பிக்கை மற்றும் விசுவாசத்தின் பிரதிபலிப்பை இந்த சாதனை பதிவை மோடிக்கு கொடுத்ததாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். இலங்கையிலும் இன்னும் 20 வருடங்களுக்கு அனுரகுமார திசாநாயக்கன் ஆட்சிதான் என அவரது மாலிமாவ தரப்பும் ஜேவிபி தரப்பும் சொல்லிக்கொள்ளும் நிலையிலும் சில நம்பிக்கைகளை விதைக்கும் நிலையிலும் பெரியனர் வீட்டு பிரதமர் மோடி 2014, 2019 மற்றும் 2024 ஆகிய பொது தேர்தல்களில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று தொடர்ச்சியாக ஆட்சியிலிருந்து இன்றைய ஜூன் மாதம் 10ஆம் தேதி அன்று இந்தியாவில் இதற்கு முன்னர் ஜவஹர்லால் நேரு பிரதமராக எட்டிய சாதனையை முறியடித்துள்ளார். ஜவஹர்லால் நேருவின் பிரதமர் பதவி தொடர்ச்சியாக 4998 நாட்களுக்கு இருந்தது. இதுதான் இந்தியாவின் வரலாற்றில் மிக தொடர்ச்சியாக நீண்ட காலமாக ஒரு பிரதமர் வகித்த நாட்களாக இருந்தது. ஆனால் இப்போது இந்த பதிவு நரேந்திர மோடியால் முறியடிக்கப்படுகின்றது.
அவர் இன்று அந்த பதிவை முறியடித்திருக்கின்றார். 4999 நாளை இன்று மோடி கடந்திருக்கின்றார். அந்த வகையில் இன்று ஒரு சாதனை இருக்கின்றது. இந்த சாதனையை அனுரகுமார திசாநாயக்கா பாராட்டுவதன் மூலம் தானும் இலங்கையில் மோடியைப் போல நீண்ட காலம் அரசு தலைவராக இருக்கலாம், இல்லையென்றால் இந்த தேசிய மக்கள் சக்தி ஆட்சி தரப்பில் இருக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கையை மோடிக்குரிய வாழ்த்து செய்தியினூடாக பதியமிட வைப்பதாக தெரிகின்றது. இவை இலங்கை நிலவரங்கள். அடுத்து உலக நிலவரங்களை வைக்கொண்டார். அமெரிக்கா மத்திய கிழக்கில் ஈரானுடனான போரில் இழந்த பெறுமதிமிக்க வான்கலங்களின் பட்டியலில் இப்போது ஒரு AH-64 ரக அப்பாச்சி தாக்குதல் உலங்கு வானூர்தியும் இணைந்திருக்கின்றது. இந்த உலங்கு வானூர்தியின் இழப்புக்கு பதிலடியாக ஈரான் மீது புதிய தாக்குதல்களை அமெரிக்கா நடத்தி முடிக்க இன்று ஈரானும் தனது பங்குக்கு அமெரிக்கா தளங்கள் மீது தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. குறிப்பாக பஹ்ரைனின் மனாமா நகரில் உள்ள அமெரிக்காவின் 5ஆம் கடற்படை தலைமையகமும் ஜோர்தான் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க தளங்களும் ஈரானின் ஏவுகணை தாக்குதல்களுக்கு இலக்காகியுள்ளன. இந்த தாக்குதலுக்கு பின்னர் 5ஆம் கடற்படை தலைமையகம் உள்ள இடத்தில் பெருவெடிப்புக்குரிய ஒரு பிரகாசமான ஒளி வெளிப்பட்டுள்ளது. ஆனால் இந்த ஒளி எந்த வகையிலானது என்பது இதுவரை 2 தரப்பாலும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. இதேபோல குவைத் மற்றும் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க தளங்களை நோக்கியும் ஈரான் ஏவுகணைகளை இன்று ஏவி இருக்கின்றது. ஜோர்டானில் உள்ள அல் அஷ்ராக் தளத்தை குறிவைத்து இன்று அதிகாலை திட எரிபொருள் ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக ஈரானிய இராணுவம் உரிமை கூறியுள்ளது. முன்னதாக அமெரிக்காவின் தாக்குதல் உலங்கு வானூர்தியாக அப்பாச்சி சுட்டு வீழ்த்தப்பட்டதுக்கு பதிலடியாகத்தான் ஈரான் மீதான தாக்குதல்களை நடத்தியதாக அமெரிக்கா கூறியிருந்தது. குறிப்பாக ஹோர்மோஸ் நீரிணைக்கு அருகிலுள்ள 3 முக்கிய இடங்களாக இருக்கக்கூடிய கஷம் தீவு, பந்தர் அப்பாஸ் மற்றும் ஜாஸ்க் ஆகிய இடங்களில் உள்ள ஈரானிய வான் பாதுகாப்பு மையங்கள், தரை கட்டுப்பாட்டு நிலையங்கள் மற்றும் கண்காணிப்பு ரேடார் தளங்கள் மீது அமெரிக்க விமானப்படையும் அமெரிக்க கடற்படையின் வான்படை பிரிவும் தாக்குதலை நடத்தியதாக அமெரிக்காவின் சென்ட்காம் அறிவித்தது. அப்பாச்சி ஹெலி சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்தாலும் அதனை ஈரானிய ட்ரோன் ஒன்று மோதி வெடிக்க செய்து வீழ்த்தியதாக தெரிகின்றது. ஓமான் கடற்கரைக்கு அப்பால் சுற்றுக்காவல் பணியில் ஈடுபட்டிருந்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றது. இந்த அப்பாச்சி ஹெலி வீழ்த்தப்பட்ட 2 மணி நேரத்துக்கு பின்னர் ஒரு ஆளில்லாத படகு, அதாவது ட்ரோன் படகு ஹெலியில் இருந்த 2 உலங்கு வானூர்தி ஓட்டிகளையும் பாதுகாப்பாக மீட்டதாகவும் அமெரிக்க மத்திய கட்டளை பணியகம் தெரிவிக்க, மீட்கப்பட்ட 2 பாதுகாப்பாகவும் காயங்கள் எதுவுமின்றியும் இருப்பதாகவும் அமெரிக்க அரசு தலைவர் ட்ரம்ப் அறிக்கையிட்டுள்ளார். அமெரிக்க படைத்தரப்பால் கடலில் மேற்கொள்ளப்பட்ட முதலாவது ட்ரோன் வான்கலத்தின் மீட்பு நடவடிக்கை இதுவே என கருதப்படுகின்றது. இறுதியாக பிரித்தானிய நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், பிரித்தானியாவில் ஏற்கனவே குடியேறிகளுக்கு எதிரான போராட்டங்கள் இடம்பெற்று வரும் நிலையிலும் இது ஒரு தீவிரமான விடயமாக பிரித்தானியாவால் கையாளப்படும் நிலையிலும் வட அயர்லாந்தில் சூடானிய குடியேறியொருவர் நடத்திய கத்தி குத்து தாக்குதலை அடுத்து அங்கும் குடியேறிகளுக்கு எதிரான வன்முறைகள் வெடித்துள்ளன. நேற்றிரவு வட அயர்லாந்து தலைநகரான பெல்ஃபாஸ்டின் பல்வேறு பகுதிகளில் முகமூடி அணிந்த கும்பல்கள் வீடுகள் மற்றும் வாகனங்கள், பொது சொத்துக்களுக்கு தீ வைத்துள்ளன. குறிப்பாக குடியேறிகளின் வதிவிடங்கள் இலக்கு வைக்கப்பட்டுள்ளன. இந்த போராட்டம் தற்போது இங்கிலாந்து, வேல்ஸ் மற்றும் ஸ்கொட்லாந்திலும் தீவிர வலதுசாரிகளால் பரப்பப்படுவதற்கான முயற்சிகள் இடம்பெற்று வருவதால் பிரித்தானிய அரசாங்கம் பாதுகாப்பை பலப்படுத்தி வருகின்றது. முகமூடி அணிந்த குழுக்கள் தமது தாக்குதல்கள் மூலம் குடியேறிகளின் குடும்பங்களை அவர்களின் வதிவிடங்களிலிருந்து இந்த வீடுகளை எரித்து வெளியேற்றும் பெரும் நாசகார செயலில் ஈடுபடுவதாக தெரிகின்றது. சமூக ஊடகங்களில் குடியேற்ற எதிர்ப்பு மற்றும் அதிதீவிர வலதுசாரி ஆதரவாளர்கள் இப்போது மேலும் இந்த போராட்டத்தை பலப்படுத்த அழைப்பு விடுத்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த திங்களிரவு நடந்த கத்திக்குத்தி தாக்குதலை ஒரு பயங்கரமான அருவருப்பான தாக்குதல் என வர்ணிக்கும் பிரித்தானிய பிரதமர் சர் கேர் ஸ்டாமர் வன்முறை காட்சிகளை பிரித்தானியா சகித்துக் கொள்ளாது என்றும் குறிப்பிடுகின்றார். இப்போது கொலை முயற்சி சந்தேகத்தில் கைதாகியுள்ள இந்த சூடான் குடியேறி இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதால் நீதிமன்ற முன்றலிலும் பாதுகாப்பு கடுமையாக பலப்படுத்தப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு பாரிஸில் இருந்து டப்ளினுக்கு விமானத்தில் சென்று அங்கு அரசியல் தஞ்சத்தை கோரிய இந்த சூடானிய குடியேறிக்கு 2028ஆம் ஆண்டு வரை பிரித்தானியாவில் தங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டதாகவும் தெரிகின்றது. அதாவது வட அயர்லாந்தில் இந்த தஞ்ச கோரிக்கை முன்வைக்கப்பட்டதால் அது பிரித்தானியாவுக்கு கீழ் வருவதால் இந்த அனுமதி வழங்கப்பட்டதாகவும் தெரிகின்றது. ஆனால் இப்போது குடியேறிகளுக்கு எதிரான இந்த போராட்டம் அமெரிக்க அரச தலைமைகளின்
தூண்டுதலுடன் இல்லையென்றால் காட்டமான கருத்துக்களால் பிரித்தானியாவில் ஒரு தீவிரமான விடயமாக மாறியிருப்பதையும் அவதானிக்க முடிகின்றது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.